சிலுவையிலே தொங்கின இயேசு நான்காவது வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே சொல்கிறதை பார்ப்போம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தத்தோடு என்ன செய்தாராம்? கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அர்த்தமாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை தியானத்திலே இந்த 4வது வார்த்தை 3 வார்த்தையும் மனுக்குலத்துக்கு சொல்லுகிறார். 4வது வார்த்தையாக அவர் பிதாவோடு பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பை உண்டாக்குற ஒரு காரியத்தை செய்கிறது. அவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் அவர் சொல்ல வேண்டும்? எதற்காக அப்படி அவர் மகா சத்தத்தோடு அவர் கூப்பிடுகிறார் என்று சொன்னால், தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன செய்த துண்டிக்கப்பட்டு விட்டது. தேவனோடு எந்த நேரமும் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன அவர் இப்பொழுது தனித்து விடப்படப்பட்டு இருக்கிறார். எப்படி இருந்திருக்கிறாரு? தனித்து விடப்பட்டு இருக்கிறார். அதனால சரீரத்தின் வேதனை தாங்க முடியவில்லை. அதை காட்டிலும் இந்த பிதா குமாரன் என்ற நிலைகளிலே ஒரு பிரிவினை உண்டாகிற இடம் இந்த இடம்தான். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அப்ப பிதாவானவர் இயேசுவை கைவிட்டார். இயேசுவை ஏன் கைவிட வேண்டும்? ஆண்டவர் பாவம் பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்கிறது. அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் இயேசு பாவத்தில் இருக்கிறார். இயேசு என்ன செய்றாரு? பாவத்தில் இருக்கிறார். எந்த பாவத்தில்? அவர் செய்த பாவம் அல்ல, மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பாவத்தின் அழுத்தத்தினாலே கைவிடப்பட்டு அவர் இப்பொழுது பரிகார ஆடாக பலி கொடுக்கக்கூடிய நபராக ஒரு மனுஷனாக இயேசு கிறிஸ்து அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். ஒரு மனிதனாக பிதாவினால் கைவிடப்பட்ட நிலைமையிலே பாவத்தை சுமந்து பாவத்தின் விளைவுகள் அவரை அழுத்தி வேதனைப்படுத்தி கதறுகிறார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அழகாய் சொல்கிறது. அந்த நேரத்தில் இருள் நிறைந்த நேரமாய் இருக்கிறது. யாருக்கும் கேட்க முடியாத ஒரு உறவு பிதாவும் அவருக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. 4வது வசனம், இந்த உறவுகளுக்குள்ளாக இந்த பூமி எங்கும் இருள் மாறுகிறது, இருளாய் போகிறது. இருளுக்குள்ளே தேவனுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகிற நேரமாக இருந்தது. அவர் ஒட்டுமொத்த பாவங்களை சுமக்கிற ஒரு பரிகாரியாக தொங்கினார். கைவிடப்பட்ட நிலைமையிலே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். யாருக்காக? நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக. எந்த நபரும் ஒரு பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் பாவமே செய்யாத என் ஆண்டவர் இயேசு எல்லா ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நீ தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சரிப்படுத்தும்படியாக ஏதேன் தோட்டத்திலே உண்டான பிரிவினை மறுபடியுமாய் சீர்படுத்தி தேவனோடு இணைந்து சதா காலமும் அவரோடு கூட வசிக்கும்படியாக நம்மளை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி நித்திய வாழ்க்கைக்காக நம்மளை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அவரை நோக்கி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற அத்தனை நபர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்க கைவிடப்படக்கூடாதபடிக்கு பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே அவர் நம்மளை கைவிடாத ஒரு இணைப்போடு இணைக்கும்படியாக அவர் கதறுகிறார். கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்,
ஆண்டவர் தேவனோடு ஆண்டவரே கர்த்தாவை பிரிவினை இருக்குமானால், தேவனோடு ஆண்டவரே உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்குமானால் அதையெல்லாம் மாற்றி ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி வேதனையோடு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியாக நிற்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கைவிடப்பட்ட எல்லா நிலைமைகளையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை நிமித்தம் விடுதலை செய்யுங்க. கைவிடப்பட்ட நிலைமைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.